ஒரு 3 லட்சம் கனமீட்டர் ஒரு 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் எடுக்கக்கூடிய அளவு என்பது 10 லட்சம் கனமீட்டர்லேருந்து 20 லட்சம் கனமீட்டர் வரைக்கும் எடுக்கிறாங்க. 3 லட்சம் அனுமதி வாங்குறவங்க 10 லட்சம் கனமீட்டர்லேருந்து 20 லட்சம் கனமீட்டர் வரைக்கும் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 மடங்குலேருந்து 6-7 மடங்கு வரைக்கும் அவர்கள் சட்டவிரோதமாக அள்ளுகிறார்கள். இது ஆதாரபூர்வமாகவும் நாங்கள் 25 குவாரிகளுக்கு கொடுத்துள்ளோம். அப்போ அது கொடுத்தும் கூட நடவடிக்கை இல்லை என்றால் இந்த சட்டவிரோத வேலை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரிய வச்சுட்டோம்ல, ஆதாரத்துடன் தெரிய வச்சிருக்கிறோம்ல, தெரிய வைத்தும் கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னைக்கு நீங்க திருநெல்வேலி ராதாபுரத்தில் அப்பாவு சொல்றாரு, ஊரா போய் சொல்றாரு, என் பேர்ல ஏதாவது குவாரி இருக்கா, என் பேரில் ஏதாவது ஒரு குவாரி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு எம்எல்ஏக்கு தாங்க அழகு. உங்கள் தொகுதியில் 25 குவாரி சட்டவிரோதமாக நடந்துட்டு இருக்கு, 50 லட்சம் கனமீட்டர் சட்டவிரோதமாக அள்ளி இருக்கிறாங்க. என் தொகுதியில் என் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு குவாரி கூட சட்டவிரோதமாக அள்ள விட மாட்டேன்னு தானே ஒருத்தர் சொல்லணும். என் தொகுதியிலேருந்து திருநெல்வேலியே கடத்தி ராதாபுரத்தையே கடத்தி கேரளாக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு ஒரு குவாரியாவது இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்பதா ஒரு எம்எல்ஏக்கு அழகு? கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் நடக்கிறது, கொலை கூட நடக்கிறது. ஆனால் எந்த விதமான இன்னைக்கு இந்த கரூர் எஸ்பி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, எவ்வளவு அபத்தமானது, அயோக்கியத்தனமானது. நீங்க அந்த பழனியாண்டி எத்தனை நேரத்துக்கு கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தியவர். அப்போ இது எதையுமே செய்யாமல் இவ்வளவு பெரிய கொள்ளையடிப்பவர்கள் பக்கம் நிற்கிறார்கள். அந்த பணத்தை தான் இன்னைக்கு எலெக்ஷன்ல திமுக செலவு பண்ண போகுது. ஸ்டாலின் அவர்களும் ரகுபதி அவர்களும் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீமுக்கு எத்தனை ரூபாய் இவர்கள் லஞ்சம் வாங்கினார்கள் என்பதை அவர்கள் தான் சொல்லணும். நமக்கு தெரியாது. எந்த ஆதாயமே இல்லாமலா இப்படி ஒரு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீமை நீங்க செய்வீங்க? இன்னைக்கு அரசு கஜானாக்கு வர வேண்டிய 20,000 கோடி ரூபாயை இப்படி செஞ்சிருக்கிறீங்க, வரவிடாம செய்யறீங்க அப்படின்னு சொன்னா இதன் மூலமாக திமுக ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை அடையாமலாக்கும். மீண்டும் இதை பதிவு பண்றேன். மாஃபியா என்றால் ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம். இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் செய்யக்கூடியவர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருக்காங்க. அவங்களோட ஆட்சி தான் நடக்குது, சட்டத்தின் ஆட்சி அங்கே நடக்கல. அதனால காவல்துறையே அவர்கள் சொல்படி தான் கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் அங்கே இருக்கு. இதனால் தான் அவர்கள் தாக்குதல் நடத்திட்டு கூட தைரியமாக இருக்க முடிகிறது. ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அறப்போர் இயக்கம் திரு ஜெயராமன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தற்பொழுது குவாரி ரிலேட்டபிளாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் செய்திகளாக சம்டைம் மறைக்கப்படுது, சில இடங்களில் பூதாகரப்படுத்தப்படுது அப்படின்ட்டு நான் சொல்லலாம். மெயினாக ஓவராலாக பார்க்கும்போது கனிம வளம் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்ட்ட தான் உங்களுடைய புள்ளி நிற்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு டிபேட் நிகழ்ச்சியில் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசும்போது அவர் அடிச்சிருக்க ஊழல் அப்படிங்கிறது இட்ஸ் அ மேசிவ், அது கணக்கிலே எடுத்துக்க முடியல, அந்த அளவுக்கு கணக்கிலே அடங்காமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பகிர்ந்திருந்தார். ஸோ அவர்கிட்ட தான் நிற்கிது அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே. கனிமவள கொள்ளையை பொறுத்தவரை தற்பொழுது கனிமவளத்துறை அமைச்சராக இருப்பவர் ரகுபதி. இதற்கு முன்பு துரைமுருகன் இருந்தார். அவர் காலகட்டத்திலும் மிகப்பெரிய கனிமவள கொள்ளை நடந்தது. தற்பொழுதும் மிகப்பெரிய அளவில் கனிம வள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இது துரைமுருகன் அமைச்சரை டார்கெட் பண்ணியோ இல்லை அமைச்சர் ரகுபதியை டார்கெட் பண்ணியோ செய்யக்கூடிய ஒன்று கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்கள் படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பை பற்றிய பேச வேண்டிய ஒன்று. நம்ம ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த கடமை இருக்கு. அப்படி பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பக்கம் நிற்க வேண்டியது. அவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு, நம்ம தமிழ்நாட்டு மண்ணையே பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது. அதனால் நம்மளுடைய நோக்கமே என்னன்னா, இன்றைக்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் முதல்ல திருநெல்வேலியில் ஒரு ராதாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல எப்படி 25 குவாரிகள் சட்டவிரோதமாக 50 லட்சம் கனமீட்டர்கள் எடுத்தாங்க, அதற்கு சப்கலெக்டர் 262 கோடி ரூபாய் எப்படி அபராதம் போட்டாங்கங்கிறத ஆதாரத்தோடு வெளியே கொண்டு வந்தோம். அதை இந்த அரசு வெறும் 14 கோடியாக குறைத்தது. சப்கலெக்டர் போட்ட பெனால்ட்டியை முழுவதுமாக தள்ளுபடி செய்துவிட்டு வெறும் 14 கோடியாக ஜெயகாந்தன் IAS என்பவர் ஒரு மோசடி செய்துள்ளார் அப்படிங்கிறத நம்ம ஆதாரப்பூர்வமாக வெளியெடுத்துருக்கோம். இப்போ சமீபத்தில் நீங்களாம் பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த ட்ரோனில் அதெல்லாம் அந்த ராதாபுரம் தொகுதியில் எந்த அளவுக்கு குவாரி இருக்குங்கிறதெல்லாம் தற்பொழுது படம் பிடித்து காட்டப்படுகிறது. ஆனால் இதை நாங்கள் 2024ஆம் ஆண்டே இதை தெளிவாக வெளியே கொண்டு வந்தோம். இதன் மீது புகார் கொடுத்திருக்கிறோம். நாம் கொடுத்த புகார் மீது
செக்ரட்டரி அளவில் ஆல்ரெடி என்கொயரி நடத்தி ஆமாம் நாம் சொன்னது உண்மைதான் என்ற அறிக்கையும் உள்ள இருக்கு. ஆனால் இன்று வரை அந்த குவாரிகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. மாறாக தற்பொழுது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து குவாரி கொள்ளைகளையும் அவங்கள மிகப்பெரிய அளவில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கக்கூடிய வகையில் ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் இந்த அரசு கொண்டு வந்திருக்கு. ஒன் டைம் ரெகுலரைசேஷன், நீங்கள் ரெகுலரைசேஷனுங்கிறது ஏதோ பில்டிங் வயலேஷன் கொஞ்சம் இருக்கும் அதில் கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு கனிம வள கொள்ளையில் நீங்கள் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்கன்னா சட்டம் இருக்குது, மத்திய அரசாங்கத்துடைய சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு கொள்ளை அடித்தாங்களோ அந்த கனமீட்டருக்கு அதோடைய காஸ்ட் ஆஃப் மினரல், அந்த மினரல் கொள்ளை அடித்ததுடைய காஸ்ட் என்னவோ, ஈவன் அவங்க வித்த காஸ்ட் கூட கிடையாது, அதோடைய காஸ்ட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 380 ரூபாய் கணக்கு போட்டிருக்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு. அதை மீட்டெடுக்கணும். அதை தவிர ராயல்ட்டி சீனரேஜ் ஃபீயை மீட்டெடுக்கணும். அதை தவிர 15 மடங்கு ராயல்ட்டியில் அபராதம் போட முடியும்னு இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்க சட்டத்திற்கே எதிராக, அந்த சட்டத்தின்படி தான் இவங்க நடக்கணும், ஆனால் அந்த சட்டத்திற்கே எதிராக இவங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜிஓ படி இந்த கொள்ளையெல்லாம் எங்களுக்கு எப்படி நடந்தது, எப்போ நடந்ததுங்கிறதே தெரியாததுனால கடந்த 15 ஆண்டுகளில் நாங்கள் ராயல்ட்டியை வெயிட்டட் ஆவரேஜ் போட்டு வெறும் 25 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுன்னு கணக்கு பண்ணி அதில் 2 மடங்கு மட்டும் அபராதமாக, மொத்தமே என்ன 25 ரூபாய் ப்ளஸ் 50 ரூபாய் 75 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அபராதமாக வாங்கினால் போதும் என்று சொல்லி இன்னைக்கு தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியை செஞ்சுருக்கிறாங்க. 20,000 கோடி ரூபாய். நான் இது ஏதோ டேட்டா இல்லாமல் இதெல்லாம் சொல்லலை. கிட்டத்தட்ட இவங்க சொல்கிறாங்க 1400-1500 குவாரிகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 25 குவாரிகள் ராதாபுரத்தில் மட்டும், அந்த குவாரிகளுக்கு மட்டுமே சப் கலெக்டர் போட்டது அபராதம் 262 கோடி ரூபாய். சட்டத்தில் 500 கோடி ரூபாய் வரை அபராதம் போடுவதற்கு வழி இருக்குது. நான் வெறும் 225 குவாரிகளுக்கே 500 கோடி ரூபாய் வரைக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் 1400 குவாரிகளுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? அப்போது இவ்வளவு பெரிய தொகை வர வேண்டிய இடத்துல வெறும் ஒரு சில 100 கோடி ரூபாய் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அரசுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திட்டு இன்றைக்கி குவாரிக்காரங்க மிகப்பெரிய அளவு சம்பாதிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இதை விட ஒரு மோசடி வேறு என்ன இருக்க முடியும்? இதில் தான் நாங்கள் மீண்டும் என்ன கேட்குறோன்னா, இதை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறேன், முதலமைச்சருக்கு எழுதியிருக்கிறோம், மற்றவங்களுக்கு எழுதியிருக்கிறோம். ஆனால் அவர்கள் செய்வதற்கு ஏன் தயாராக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாரி நடத்துபவர்களே திமுக ஆட்களாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் மிகப்பெரிய அளவில் குவாரி கொள்ளையில் ஈடுபட்ட ஒரு நிறுவனம் எஸ்ஏவி, இன்னும் ஒரு நிறுவனம் ஈடுபடுறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் கிரஹாம்பெல். அவரை திமுகவில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். தற்பொழுது நீங்கள் பழனியாண்டின்னு ஒரு எம்எல்ஏ திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் அவர் எப்படி ஆட்களை கொண்டு போய் ஒரு ஊடகவியலாளரை போய் அடிக்கிறாரு, தாக்குறாரு. நாங்கள் திருநெல்வேலிக்கு போய் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தும் போது எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. 25 அட்வொகேட்டுகளை அனுப்பி குவாரி தரப்பினர். அப்போ இன்னைக்கு ஜகபர் அலி கொல்லப்படுகிறார். ஜகபர் அலி கொல்லப்பட்டது இன்னைக்கு மினிஸ்டர் ரகுபதி இருக்கக்கூடிய அவருடைய மாவட்டத்தில் கொல்லப்படுகிறார். அப்போ இந்த மாதிரி வரிசையாக ஒரு பக்கம் மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் நடக்கிறது, கொலை கூட நடக்கிறது. ஆனால் எந்த விதமான, இன்னைக்கு இந்த கரூர் எஸ்பி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, எவ்வளவு அபத்தமானது, அயோக்கியத்தனமானது. நீங்கள் அந்த பழனியாண்டிய நேரத்துக்கு கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தியவரை. அப்போது இது எதையுமே செய்யாமல் இவர்கள் எல்லாம் குவாரி ஆட்கள், குவாரி இவ்வளவு பெரிய கொள்ளையடிப்பவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்றால், அந்த பணத்தை தான் இன்னைக்கு எலெக்ஷனில் திமுக செலவு பண்ண போகுது. மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்து அதில் ஒரு சில பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கான வழியை ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் இவங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய். நீங்கள் இன்றைக்கி 20,000 கோடி ரூபாய் அரசுக்கு நஷ்டம்னா இவங்க லட்சமாக 5,000 10,000 கோடியாவது வாங்குவாங்களா மாட்டாங்களா? அப்போது அந்த லாபம் அந்த பணம் எங்கள் அரசுக்கு, தமிழ்நாடு அரசு கஜானாக்கு வர வேண்டிய பணத்தை இவர்கள் திமுகவிற்கு கொள்ளையடிப்பதற்காகத்தானே இப்படி ஒரு வேலை செய்கிறாங்க. அப்போ இதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அதுவும் இது இல்லீகல். இது ஏதோ லீகலான ஒரு முறை கிடையாது. ஒரு சட்டத்திற்கு எதிராக ஒரு ஜிஓ பாஸ் பண்ண முடியாது. ஒரு ஜிஓ என்பது, ஒரு அரசாணை என்பது சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்க முடியும், சட்ட விரோதமாக இருக்க முடியாது. இது சட்ட விரோதமான ஜிஓ. சட்டத்தில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியும், சட்டத்தில் நீ காஸ்ட் ஆஃப் மினரலை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சட்டம் இதுதான் சொல்லுகிறது. ஒருவர் சட்டவிரோதமாக அள்ளிவிட்டார் என்றால் எந்த அளவிற்கு சட்டவிரோதமாக அள்ளிவிட்டார்களோ அந்த காஸ்ட் ஆஃப் மினரலை 100% அவரிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது சட்டம் என்று சொல்கிறது சுப்ரீம் கோர்ட். ஆனால் இவர்கள் அந்த காஸ்ட் ஆஃப் மினரல் 0,
₹1 கூட நான் ரெக்கவர் பண்ண மாட்டேன்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் சட்டத்திற்கே புறம்பானது. நாளைக்கு என்ன நீங்கள் கொலை செய்தவர்கள்லாம் லைனில் வாங்க, உங்களுக்கு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம்னு விட்டுருவீங்களா? கஞ்சா யாரெல்லாம் கஞ்சா விட்டு இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு 5 லட்ச ரூபா எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் போய் வெளியே போங்கன்னு சொல்லுவீங்களா? அப்போ இந்த ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம்னு இன்றைக்கி இதை செய்தால் கூட ஆச்சரியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் நாளைக்கு வந்து பாலியல் வன்புணர்வு செய்தவர்களை நான் ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீமில் விடுவார்னு நாளைக்கு ஒருவேளை சீஃப் செக்ரட்டரி சீஃப் மினிஸ்டரும் மீட்டிங் போட்டு அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. இந்த ரேட்டில் போச்சுன்னா இவ்வளவு ஒரு மோசமான ஒரு திட்டம். இதை உடனடியாக அவர்கள் திரும்ப பெற வேண்டும். சார், இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல 2 அமைச்சர்கள் ரகுபதி அண்ட் துரைமுருகன், இன்னொரு விஷயம் கூட சொன்னீங்க, கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் வந்து திமுக வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போது இந்த பணத்துலேருந்து தான் எலெக்ஷனுக்கு செலவு ஆகுது அப்படின்னா எப்படி அவங்க கைக்கு போகுது, அது எப்படி எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் என்ன சார்? ரொம்ப சிம்பிள் சார். இன்னைக்கு வந்து யார் வந்து குவாரியில் மிகப்பெரிய அளவில் சட்டவிரோத கல்குவாரி வேலை செய்கிறார்களோ அவருக்கு தான் திமுக மாவட்ட செயலாளர் பதவி இல்லையா? கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ பதவி கொடுத்துருக்கிறீங்க. அவர் இப்போ என்ன பண்ண போகிறாரு? அந்த ஏரியாவில் செலவு பண்ண போகிறாரு. அவர் எந்த காசை செலவு பண்ண போகிறாரு? குவாரி காசில் அவர் சம்பாதிச்ச சட்டவிரோதமாக அவங்க சம்பாதிச்ச காசு தான் செலவு பண்ணுவார். கமிஷன் வந்து ஹெட்டுக்கும் போகுதா, தலைமைக்கும் போகுதா? போகாமல் இந்த மாதிரி ஒரு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் செய்வாங்களான்னு நான் கேட்குறேன். ஸ்டாலின் அவர்களும் ரகுபதி அவர்களும் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீமுக்கு எத்தனை ரூபாய் இவர்கள் லஞ்சம் வாங்கினார்கள் என்பதை அவர்கள் தான் சொல்லணும். நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் எந்த ஆதாயமே இல்லாமலா இப்படி ஒரு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீமை நீங்கள் செய்வீங்க? இன்னைக்கு அரசு கஜானாக்கு வர வேண்டிய 20,000 கோடி ரூபாயை இப்படி செஞ்சிருக்கிறீங்க, வரவிடாமல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதன் மூலமாக திமுக ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை அடையாமலா இருக்கும். நான் ஆதாயம் கண் முன்னாடி நான் தெரிகிற 2 ஆதாயத்தை சொல்கிறேன். அந்த கிரகம்பல் திருநெல்வேலி டிஎம்கே செக்ரட்டரி பழனியாண்டி எம்எல்ஏ, அவர் டிஎம்கே எம்எல்ஏ, அவருக்கு மேலே 23 கோடி ரூபாய்க்கு அபராதம் போடப்பட்டது. என்ன ஆச்சு? இன்னைக்கு அந்த 23 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டாங்களா? அவர்கிட்ட அந்த மீட் எடுத்துட்டீங்களா? அதுக்கு தானே ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீமு. அப்போ அந்த 23 கோடி ரூபாய் யார் கையில் சட்டவிரோதமாக இருக்க போகுது? பழனியாண்டி திமுக காரர் கையில் தான் இருக்குது. அதில் அவங்களுக்குள்ள எவ்வளோ பங்கு போட்டுப்பாங்க அப்படிங்கிறது அவங்க தான் சொல்லணும். சரி, இப்போது இந்த குவாரி ரிலேட்டபிளான விஷயம் நீங்கள் சொன்ன இடங்கள் கரூர், திருநெல்வேலி, திருச்சி இதில் தான் அதிகமாக இருக்கா? எப்படி சார் இது? இல்லை, இது தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்குங்க. உதாரணத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து பல புகார்கள் வந்து மழையே காணாமல் போயிட்டு இருக்குங்க கண்ணாமுன்னான்னு சொல்லி திருப்பத்தூர் மாவட்டத்தில் புகார் இருக்கு. சேலமில் புகார் வந்துகள், கரூர், மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இங்கே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செங்கல்பட்டுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குவாரிகள் இந்த மாதிரி அனுமதி கொடுத்து, அதுவும் சட்டவிரோதமாக. இவங்கெல்லாம் எப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ 10% 20% சட்டவிரோதமாக எடுக்கிறது கிடையாது. ஒரு குவாரியில் உதாரணத்துக்கு ஒரு 3 லட்சம் கனமீட்டர் ஒரு 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் எடுக்கக்கூடிய அளவு என்பது 10 லட்சம் கனமீட்டர்லேருந்து 20 லட்சம் கனமீட்டர் வரைக்கும் எடுக்கிறாங்க. 3 லட்சம் அனுமதி வாங்குறவங்க 10 லட்சம் கனமீட்டர்லேருந்து 20 லட்சம் கனமீட்டர் வரைக்கும் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 மடங்குலேருந்து 6-7 மடங்கு வரைக்கும் அவர்கள் சட்டவிரோதமாக அள்ளுகிறார்கள். இது ஆதாரபூர்வமாகவும் நாங்கள் வந்து 25 குவாரிகளுக்கு கொடுத்துள்ளோம். அப்போ அது கொடுத்தும் கூட நடவடிக்கை இல்லை என்றால் தெல்ல தெளிவாக நான் என்ன கேட்குறேன், இந்த சட்டவிரோத வேலை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரிய வச்சிட்டோம்ல, ஆதாரத்துடன் தெரிய வச்சிருக்கிறோம்ல, தெரிய வைத்தும் கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அப்போ இவர்களுக்கெல்லாம் ஆதாயம் இல்லாமல் தான் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்களா? அப்போ இது வந்து ஒரு நாட்டையே அழிக்கும். இன்னைக்கு இது இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும், இது அனைத்தும் கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. இப்போ இங்கே திருநெல்வேலி சைட்லலாம் இருக்கக்கூடிய குவாரிகள்லாம் மிகப்பெரிய அளவில் கொள்ளை எடுத்து அதில் 70-80% எங்கே கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. கடத்தல் இது சார். கடத்துறதுன்னு என்ன சார்? அந்த கல்களால் கிரானைட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன சார்? இது வந்து ரஃப் ஸ்டோன் கற்கள். இப்போ நீங்கள் அங்கே வந்து அதானி போர்ட்டு கட்டுறாரு கேரளாவில், அதற்கு மிகப்பெரிய அளவில் தேவை இருக்கிறது. அதற்கான கற்கள் எல்லாம் இங்கேருந்து தான் போகிறதா சொல்கிறாங்க. அப்போ இந்த கற்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது 3 லட்சம் கனமீட்டருக்கு தான் ஒருத்தருக்கு அனுமதி இருக்குன்னா பாஸ் வந்து 3 லட்சம் கனமீட்டர் அளவு வரைக்கும் தான் பாஸ் கிடைக்கும், டிரான்ஸ்போர்ட்டுக்கான பாஸ். இப்போ அதை தாண்டி 10 லட்சம் கனமீட்டர் இவங்க வெட்டி எடுக்கிறாங்கிறது ஆதாரபூர்வமாக இருக்குது. 10 லட்சம் கனமீட்டர் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாஸை 4 வாட்டி 5 வாட்டிக்கு உபயோகிக்கிறாங்க. லீகலாக நீங்கள் ஒரு வாட்டி தான் எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த ஒரு வாட்டி தான் சட்டப்படி எடுத்துகிட்டு போகிறது.
மீதி 4 வாட்டி எடுத்துகிட்டு போகிறது சட்டவிரோதமாக, அதை தான் கடத்தல்னு சொல்கிறோம். அது வேறு கடத்தல் தான். அந்த கடத்தல் என்பது அனைவரும் ஒத்துழைப்போடு மாவட்ட ஆட்சியர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கனிம வளத்துறை அதிகாரிகள், இவங்க அனைவருடைய சம்மதத்துடன், ஒப்புதலுடன், கூட்டு சதியுடன் இதெல்லாம் எடுத்து செல்லப்படுகிறது. காவல்துறை ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குதுல்ல. காவல்துறையுடைய ரோல் நீங்கள் வந்து இந்த பழனியாண்டி இன்சிடெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து அவங்க 2 பக்கமும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வாங்கி சீஸாக கூட ஒரு எஸ்பி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அபத்தமாக சொல்கிறாங்கன்னா, காவல்துறையுடைய பங்கு இந்த மாதிரி சட்டவிரோத கல்குவாரிகளில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்கள் மீது தாக்குதல் நடத்திய பிறகும் கூட எஃப்ஐஆரில் தாக்குதல் நடத்தியவர்களுடைய பெயரை கூட அவர்கள் போடலை. நான் புகார் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கூட கூப்பிடல. நான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லி கூட ஸ்டேட்மெண்ட், அந்த அளவிற்கு காவல்துறை இந்த சட்டவிரோத கல்குவாரி நபர்களுடன் ஹேண்ட் இன் க்ளவ்வாக இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் நான் அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு மாஃபியா போல இயங்குவது அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் மீண்டும் இதை பதிவு பண்ணுறேன். மாஃபியா என்றால் ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம். இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் செய்யக்கூடியவர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருக்க, அவர்கள் தான் சட்டத்தை அவங்க தான் அவங்களோட ஆட்சி தான் நடக்குது, சட்டத்தின் ஆட்சி அங்கே நடக்கலை. அதனால் காவல்துறையே அவர்கள் சொல்படி தான் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அங்கே இருக்குது. இதனால் தான் அவர்கள் தாக்குதல் நடத்திட்டு கூட தைரியமாக இருக்க முடிகிறது. இன்றைக்கி எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை கூட எடுக்க முடியாது அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு? எய்தர் 2 வகை தான். ஒன்று, அந்த காவல்துறை அதிகாரியே கரப்டாக இருப்பார், அவரே காசு வாங்கியிருப்பார். இல்லை என்றால் மேலேருந்து ஒரு அழுத்தம், அமைச்சரிடம் இருந்தோ முதலமைச்சரிடம் இருந்தோ அழுத்தம் வந்தால்தான் அந்த காவல்துறை அதிகாரி சரி நான் இந்த கேஸை கண்டுக்க மாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க. இல்லை அந்த லோக்கல் எம்எல்ஏ, மினிஸ்டர். ஸோ இன்னைக்கு நீங்கள் திருநெல்வேலியில் ராதாபுரத்தில் அப்பாவு சொல்கிறாரு, ஊராக போய் சொல்கிறாரு, என் பேரில் ஏதாவது குவாரி இருக்கா, என் பேரில் ஏதாவது ஒரு குவாரி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு எம்எல்ஏக்கு தாங்க அழகு. உங்கள் தொகுதியில் 25 குவாரி சட்டவிரோதமாக நடந்துகிட்ருக்கு, 50 லட்சம் கனமீட்டர் சட்டவிரோதமாக அள்ளி இருக்கிறாங்க. என் தொகுதியில் என் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு குவாரி கூட சட்டவிரோதமாக அள்ள விட மாட்டேன்னு தானே ஒருத்தர் சொல்லணும். என் தொகுதியிலேருந்து திருநெல்வேலியே கடத்தி, ராதாபுரத்தையே கடத்தி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு ஒரு குவாரியாவது இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்பதா ஒரு எம்எல்ஏ அழகு. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.